அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு. நமக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி, அது ஜாதக ரீதியாக நமக்கு இப்போது ராகு திசை நடக்குது, சரியாக போகலை, மேலும் சனி தசா புத்தி நடக்குது, இல்லை சனி 7.5 சனியாக இருக்குது, அஷ்டமத்து சரியாக இருக்குது, அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் சில பல பிரச்சனைகள் வருது. வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனை, குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை, தீராத கடன் பிரச்சனை, ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று உடம்புக்கு நோய்கள் வந்துட்டுருக்குது, இல்லை சிலரெல்லாம் உங்களை அவமானப்படுத்துகிறாங்க. இதன் மூலமாக நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறீங்க. நிம்மதியாக படுத்து தூங்க கூட முடியலை. கவலைகள் அதிகமாக இருக்கிறதுனால உடல் வேதனை, மனவேதனை எல்லாமே அதிகமாக இருக்குது. அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். ஈஸியாகவே சீக்கிரமாகவே உங்களுக்கு பலன் கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தூங்கும் போதும் பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருந்தது அப்படிங்கும்போது நேற்று இரவு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை நீங்கள் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி கையில் எழுதிக்கிட்டு தூங்குனீங்க அப்படின்னாவே போதும். ஏதாவது ஒரு மிராக்கிள் நடக்கும். தினந்தோறும் ஏதாவது ஒரு வகையில் உங்களை தேடி பணம் வரும் அப்படின்னே சொல்லலாம். அதை எந்த நாளில் வேணாலும் தொடங்கலாம், எந்த நேரத்தில் வேணாலும் தொடங்கலாம். இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவை தவிர இன்றைக்கி சனிக்கிழமை நாளாக இருக்கிறதுனால எதிரி தொல்லைகள் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க செய்ய வேண்டிய ஒரு கடுகு பரிகாரம் குறித்தும் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. அதனுடைய லிங்க்கு எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்து உங்களுக்கு அதுபோல் எதிரி தொல்லைகளால் சிரமப்படுறீங்கும் போது அந்த ஒரு பரிகாரத்தை இன்றைய நாளில் செஞ்சு பலனடையுங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நாளில் செய்யக்கூடிய பரிகாரம் தான். இதை நீங்கள் செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் உங்களுடைய கஷ்டங்கள் சீக்கிரம் நீங்கணும் அப்படிங்கும்போது இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க. இதை சனிக்கிழமை நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டு செஞ்சீங்கன்னா போதும். இந்த சனி அடுத்த சனி அப்படின்ட்டுலாம் இல்லை, ஏதாவது ஒரு சனிக்கிழமை நாளில் குளிச்சுட்டு தான் செய்யணும். இது செய்யக்கூடிய நேரம் அப்படின்னு பார்க்கும்போது மாலை சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு செய்யணும். சரியாக சொல்லணுன்னா மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே, 8 மணிக்கு மேலே, இரவு ஒரு 12 மணி வரைக்கும் கூட நீங்கள் டைம் எடுத்துக்கிட்டு இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம். சரி, இது எப்படி செய்யணும், இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தலாம். இதுக்கு நமக்கு கருப்பு எள்ளு தேவைப்படுது. இந்த கருப்பு எள் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உகந்த பொருள், சனியினுடைய காரகத்துவம் பொருந்தியது அப்படின்னே சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள், கவலைகள் எல்லாத்தினுடைய நிறமுமே பார்க்கும்போது கருப்பு தான். அந்த இருளானது நம்மளை விட்டு நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சனிக்கிழமை கருப்பு எள்ளை வச்சு இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறோம். நீங்கள் இந்த வாரம் உங்கள் வீட்டில் கருப்பு எள் இல்லைன்னா கூட நீங்கள் அடுத்த வாரம் வாங்கிட்டு வச்சு கூட சனிக்கிழமை நாளில் குளித்ததுக்கப்புறம் மாலை 7 மணிக்கு மேலே இதை நீங்கள் செய்யுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கருப்பு எள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும். இப்போ இதை நம்ம முழுசாக அப்படியே பயன்படுத்தக்கூடாது. இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சோ அல்லது இடிக்கல் வச்சு இடிச்சோ ஒரு பவுடர் மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ அதில் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும். இதை எடுத்து உங்களுடைய வலது கையில் வச்சுக்கோங்க. அதாவது ரைட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. அதாவது மேற்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களையும் இந்த கருப்பு எள்ளு பொடிக்கிட்ட மனசு விட்டு சொல்லுங்கள். தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உடல் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே என்னுடைய இந்த கடன் நீங்கணும், கஷ்டம் நீங்கணும், என்னை அவமானப்படுத்திட்டாங்க, அதெல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு விட்டு இந்த எள்ளுக்கிட்ட நீங்கள் பேசுங்க. நீங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மனசே ரிலாக்ஸாக இருக்கணும். அந்தளவுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் கொட்டி தீர்த்துடுங்க. அதாவது இதை நீங்கள் மேற்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு சொல்லணும். வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி வலது கையில் இந்த பொடியை வச்சுக்கிட்டு சொல்லணும். இப்படி எல்லாமே சொல்லி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்துடுங்க. மொட்டை மாடியோ இல்லை வாசல்லையோ எங்கே வேணாலும் உங்களுக்கு எங்கே வசதிப்படுதோ அங்கே. ஆனால் கண்டிப்பாக வீட்டுக்கு வெளியில் தான் நீங்கள் நிற்கணும். அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த எள்ளு பொடி இருக்குது இல்லையா, இது நம்மளுடைய ரைட் ஹேண்டில் இருக்குது, அதாவது வலது கையில் இருக்குது. இதை நம்ம லெஃப்ட் ஹேண்டுக்கு மாற்றிக்கணும்.
இடது கைக்கு வந்து மாற்றிக்கணும். மாற்றிட்டு கையை கொஞ்சம் உங்கள் முகத்தை விட்டு கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சுக்கோங்க. தள்ளி வச்சுட்டு மேற்கு திசை பார்த்த மாதிரியே, அதாவது வெஸ்ட்டு ஃபேஸிங் பார்த்த மாதிரியே எவ்வளவு ஃபோர்ஸாக ஊத முடியுமோ அவ்வளோ ஃபோர்ஸாக வந்துட்டு நீங்கள் ஊதி விட்டுருங்க. அந்த பொடி வந்து உங்கள் மேலே வந்து படக்கூடாது. நீங்கள் அப்படியே கொஞ்சம் கையை நீட்டி நீங்கள் வந்துட்டு ஊதி விட்டுருங்க. இது காற்றோட காற்றாக கலந்துரும். உங்களுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கான வழியும் வந்து கிடச்சிரும். இதை நீங்கள் ஊதி முடித்ததுக்கப்புறமா ஒரே ஒரு தலைமுடி, உங்கள் தலையில் முடி இருக்குது இல்லையா, அதில் ஒரே ஒரு முடியை மட்டும் ப்ளக் பண்ணி இழுங்க. அதாவது அதை மட்டும் பிடுங்கிடுங்க. பிடுங்கிட்டு அதையும் உங்களுடைய இடது கையாலேயே அப்படியே வந்துட்டு ஊதி விட்டுருங்க. அவ்வளவே தான். இதையே நம்ம அடிஷ்னலாக செய்கிறோம் அப்படின்னா நம்ம முன்னோர்களே வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் ஜோதிடத்துலேயும் இதுக்கான ஒரு முறை வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு ரொம்ப தலைபோகிற பிரச்சனை, உயிர் போகிற அளவுக்கு பிரச்சனை அப்படிங்கும்போது நம்ம ஏதாவது ஒரு கோவிலுக்கு வேண்டிக்கிட்டு மொட்டை அடித்தோம் அப்படிங்கும்போது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு நீங்கிடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அந்த முடிங்கிறது வந்துட்டு அவ்வளவு முக்கியம். அதை வந்து நம்ம இழக்கிறோங்கும்போது எந்த அளவுக்கு அந்த பிரச்சனை நம்மளை போட்டு ஆட்டி படைச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதனால் நாம் இந்த இடத்துலையும் வந்துட்டு முடியை வந்து நம்ம அப்படியே எடுக்க போகிறதில்ல. ஒரு முடியை மட்டும் நம்ம ப்ளக் பண்ணி எடுத்து அதை வந்துட்டு நம்ம மேற்கு மனத்தை பார்த்த மாதிரியே ஊதி விட்டுட்டு வந்துடுறோம். அவ்வளோதான். இப்போ கருப்பி எல்லாகட்டும் இந்த முடியாகட்டும் ரெண்டையுமே நம்ம வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஊதி விட்டுறோம். அவ்வளோதான். அந்த பிறகு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ தாராளமாக போய் பாருங்கள். முடிஞ்சால் கை காலில் கழுவிக்கிறது நல்லது. இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் ஒரு 4-5 சனிக்கிழமை வரைக்கும் செஞ்சீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடும். அதாவது நீங்கள் என்ன கேட்டிங்களோ அது எல்லாமே வந்து நடந்துடும். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்துட்டு தீர்ந்துடும். இந்த ஒரு பரிகாரத்தை ஏற்கனவே நம்மளுடைய சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுலேயே, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடியே வீடியோ வந்து நான் போட்டிருக்கிறேன். நிறைய பேர்த்துக்கு சக்ஸஸை கொடுத்த ஒரு பரிகாரம்னு பார்க்கும்போது இந்த ஒரு பரிகாரத்தை வந்து சொல்லலாம். ஸோ அதே பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு மறுபடியும் வந்து கொடுத்துருக்குறேன். ஏன்னா அப்போ இருந்ததை விட இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. புதுசாக நிறைய சகோதர சகோதரிகள் எல்லாம் கிடச்சிருக்கீங்க. எல்லாருமே கஷ்டங்கள் தீர்வதற்கு சொல்லுங்கள், கடன்கள் தீர்வதற்கு சொல்லுங்கலாம் எங்கிட்ட கமெண்ட்லேயும் கேட்குறீங்க. ஸோ பவர்ஃபுல்லான இந்த ஒரு பரிகாரத்தை மறுபடியும் நம்ம இவங்களுக்கு சொல்லலாம், இதன் மூலமாக புதுசாக செய்கிறவங்களும் பலனடையட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை மறுபடியும் வந்து சொல்லியிருக்கிறேன். அவசியமாக செஞ்சு பலனடைங்க. இந்த பதிவு குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படிங்கும்போது கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.